Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு கணிப்புகள் பார்த்தலாம். இப்போ தான் முதல் முறை நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 435. ஸோ இந்த 435க்கு நம்ம நாளைக்கான கணிப்புகள் பார்த்தலாம். ஸ்வர்ண கேரளம் 54. நமக்கு தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 29/5/26. சரிங்களா. நமக்கு ஸ்வர்ண கேரளம் 54. சரிங்களா. ஸ்வர்ண கேரளம் 54 ட்ராக்கான கேளுக்கான ஒரு கணிப்புகள் பார்த்துடலாம். நண்பா, இப்போ தான் நம்மளை பேஜை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்தடுத்து அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோஸ்களுக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சரி, நாளைக்கு நம்ம நல்ல ஒரு வெற்றிகளை கொடுப்போம். அதாவது நமக்கு SK 54 ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு வெற்றியை எடுத்து கொடுக்க நம்ம சேனலால் முடிந்த முயற்சி எடுக்கலாம். நிச்சயம் நல்ல ஒரு வெற்றி, நல்ல ஒரு ஆட்டம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுப்போம்னு நினைக்கிறோம். ஸோ அதேமாரி எத்தனை பேர் இன்றைக்கி டிக்கெட் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்ஸாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 435ங்கிறது. சரிங்களா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்ஸ். ஸோ நானுமே வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 465 ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து ரிப்பீட்டடாக எடுத்து வைக்க மாட்டான், அந்த 3ஆம் நம்பர் மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ண மாட்டான்னு நினச்சேன். இந்த மந்த் மட்டும் பாருங்கள், இங்கே ஒரு 3 நம்பர் பியில் யூஸ் பண்ணிட்டான், அடுத்த உடனே 3 நம்பர் பியில் யூஸ் பண்ணிட்டான், மறுபடியும் 3 நம்பர் பியில் யூஸ் பண்ணிட்டான், மறுபடியும் 3 நம்பர் பியில் யூஸ் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் முடியாங்காட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேமில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எப்படினாலும் கேமில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 5ஆம் நம்பரும் அதேமாரி தான். சரிங்களா. நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 65. ஸோ நமக்கு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65. நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஒரு 35 வந்து வச்சுருக்கான். ஸோ இந்த 35க்கு கேம் எப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா தான் நல்ல ஒரு வெற்றி எடுக்க முடியும். இந்த 35 ஏபியில் எடுத்துகிட்டு போய் வச்சு கேம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது எப்போ எடுப்பான் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்த 35 கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே 354 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏபிசி நம்பர் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத. சரி, வாங்க நாளைக்கான ஏபிசி கணிப்புகளுக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசியில் 2 நம்பர் 541 016. சரிங்களா. இது 2 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே நம்ம எடுத்து கொடுக்குற கணிப்புகள். பாருங்கள், இது உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ஓரளவுக்கு சூட் ஆகுது அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட கணிப்புகள் மட்டும்தான். நிச்சயமாக இந்த கணிப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா இதை தட்டி விடுங்க. அடுத்தடுத்த கேமில் நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்ம ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுறது தான். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா பாருங்கள், இல்லைனா வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம டெய்லியும் சொல்கிறது தான், பிடிச்ச எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வேண்டாங்கிறது தான். ஸோ ஏபிசியில் இதை தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நல்ல கெஸ்ஸிங் தான், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இல்லை நண்பா இது வந்து ஒன்றும் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் வருதுங்கிறது நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதேமாரி ஆல்போர்டு. ஸோ ஆல்போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 5 மற்றும் 1 நம்மளோட கெஸ்ஸிங். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எடுத்து வைங்க, இல்லைனா வேண்டாம். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஜில் மறுபடியும் அகைன் ஒரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று எடுத்து கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அது ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வின்னிங் வந்து நமக்கு கிடக்குது நண்பா. சரிங்களா. வின்னிங் வந்து இன்றைக்குமே நம்மளை கைவிட்டு போகாது. ஸோ மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் வீடியோவில் சந்திக்கலாம்.